உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. எனக்கு எதுக்குயா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் வேலு. வீட்டுல இருக்க சேலைய ஊர்பட்ட சேலை கிடக்கு, அதுல ஏதாவது ஒன்ன கட்டிக்கலாம். உங்களுக்குப்பா? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. நீங்க 2 பேரும் ஒன்னும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி விடுங்க, நானே எழுதிக்கிறேன். ஓய் கல்யாண பொண்ணு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்குண்ணே. முகூர்த்தத்துக்கு காஞ்சிபுரம் பட்டு, அப்புறம் போ. அடடே, ஆனந்தி. வாங்கண்ணே. வாங்க 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 மதனி, அம்மா. வாங்க. வாங்கம்மா. வாங்கண்ணே, உட்காருங்க. இருக்கட்டும். எப்பா வேலு, எங்களுக்கு தெரியாம எதையாவது மறைக்கிறியா? இந்த கல்யாணத்துல உண்மையிலேயே உனக்கு விருப்பம் இருக்கா, இல்ல எல்லாருக்காகவும் நீ நடிக்கிறியா? என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? விருப்பம் இல்லாமையா என் பிள்ளை ஒத்துக்கிட்டு இருப்பியா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் வேலு பேசட்டும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒன்னும் மறைக்கலையே. இல்லப்பா, நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க. என் பொண்ணுகிட்ட கூட பட்டு மடாம பேசிட்டு இருக்க. அப்பப்ப காணாம வேற போயிடுற. நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஒரே மர்மமா இருக்கு எனக்கு. ஏங்க என்னங்க என்னென்னவோ சொல்றீங்க? அவன் எப்பயும் போலதாங்க இருக்கான். உங்களுக்கு தான் ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு தான் வந்தேன். அப்பப்ப நீங்களும் உங்க பிள்ளையும் ரகசியமா கூடி பேசுறீங்க. திடீர்னு வெளியில கிளம்பி ரகசியமா போயிட்டு வர்றீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? நாங்க சும்மா இந்த கல்யாணத்தை எப்படி பண்றது, எவ்வளவு செலவாகுன்றத பத்தி பேசிட்டு இருப்போம். மத்தபடி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வெளியில 2 பேர் போறது வர்றது கூட பணத்துக்காக தாங்க. அதான் கல்யாண செலவெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் நீங்க எதுக்கு பணத்துக்காக வெளியில எல்லாம் போறீங்க? என்னம்மா நீங்க கல்யாண செலவெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்கன்றதுக்காக நாங்க சும்மா இருந்துட முடியுமா? எங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணணும்ல. அதனாலதாங்க நாங்க கொஞ்சம் அலையிறோம். ஆமா மதனி, என்ன இருந்தாலும் எங்களால முடிஞ்சதை நாங்களும் செய்யணும்ல மதனி. அதுதானே முறை. இங்க பாருங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்க பொண்ணை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டேன். அதுல ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது மதனி. 2 கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க. இந்தம்மா ஆனந்தி, உங்க அண்ணன் கிட்ட பேசுமா. இத பாருங்க, என் பொண்ணுக்கு ஏதாவது சின்ன ஏமாற்றம்னா கூட அதை என்னால் தாங்கிக்க முடியாது. இது அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல ஏதாவது தப்பு நடந்தா அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கங்க. பஞ்சவரணம், வா போலாம். போலாங்க மதனி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.